ஓட்டு கேட்கிறியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாங்க உரிமையோடு வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். ஏன்னா தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம் இல்லையா? முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தர வேண்டிய ஒரு உரிமை தொகையாக நீங்க நாள் முழுவதும் குடும்பங்களே பாடுபடுகிறீர்கள், அதுக்கு அந்த நீங்க செய்யக்கூடிய பணிக்கு ஒரு மரியாதையாக, அதுக்கு ஈடு இணையே கிடையாது, அதனால அதுக்கு ஒரு மரியாதை செய்யக்கூடிய அளவிலே உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்றார். எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முடியவே முடியாது, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஆனா இன்று 1,31,00,000 பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்ல, மறுபடியும் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது இல்லையா? அந்த ஆட்சியில 1000 ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் சொன்னா நிறைவேற்றி தரக்கூடிய முதலமைச்சர். அதனால அந்த 1000 ரூபாய் 2000 உங்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு வாக்குறுதி இருக்கு. அது என்ன? 8000 ரூபாய். இங்க சொல்றாங்க பாருங்க, அங்க சொல்லுங்க எவ்வளவுமா? 8000 ரூபாய் கூப்பன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு, எதிர்கட்சியில சொல்றாங்க நான் பிரிட்ஜ் வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி தரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். 8000 ரூபாய் கூப்பன். அதில் நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, பிரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மெஷின் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, மைக்ரோவேவ் ஓவன் வேணுமா, எது வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 8000 ரூபாய் கூப்பனை தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்லூரியில போய் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கல்லூரியில போய் படிக்கும் போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே அது 1500 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்ல, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு வேலை தேடக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ட்ரைனிங், வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சியும் அளிக்கப்படும். அதே நேரத்துல அவங்க மனசு சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக ரூபாய் மாதமும் வழங்கப்படும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த 1500 ரூபாய் படிச்சு முடிச்ச உடனே அது வழங்கப்படும். விடியல் பயணம், நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு விடியல் பயணத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இங்க நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்களோடு ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தஞ்சை பக்கத்துல வலங்கைமான்ல ஒரு சகோதரி சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. படிக்க முடியல, படிக்கணும்னு மனசு முழுக்க அந்த பெண்ணுக்கு ஆசை. சத்யா என்ற சகோதரி படிக்க முடியல, குழந்தை பிறந்துருச்சு, 2 பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஆடு மாடுகள் எல்லாம் வளர்த்து அந்த பிள்ளைங்க படிக்க வச்சாங்க. பையன் பாலிடெக்னிக் போறான், 17 வயசு. 17 ஆண்டுகள் திருமணம் முடித்து அந்த சகோதரி தன்னுடைய மகன் பாலிடெக்னிக் போய் கல்லூரியில படிக்கும் போது நம்முடைய முதலமைச்சர் கல்லூரியில போய் படிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் தருகிறேன் என்று அறிவித்த போது, உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என்று அறிவித்த போது, அது மட்டும் இல்லாமல் மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு உரிமை தொகையாக வழங்குகிறேன் என்று அறிவித்த பிறகு என்னாலையும் போய் கல்லூரியில படிக்க முடியும், என்னுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும், என் கிராமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை 100 நாள் வேலை, அதை நிறுத்துறதுக்கு சட்டம் கொண்டு வரார். காங்கிரஸ், திமுக என்ன நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை எதிர்த்து போராடுகிறோம்.
ஆனால் அதிமுக வாயை திறக்கல. ஏன்னா அங்கே மேடையிலே நமக்கு எதிராக அணிவகுத்திருக்கக்கூடிய அணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு துரோகம் செய்யக்கூடிய அணி, இந்திய மக்களுக்கு எதிரான அணி. அவங்க மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியான்னு பிரதமர் சொல்லுவார். இந்தியாவில் அதானி அம்பானியை தவிர வேற எதையும் மேக் இன் இந்தியா அவங்க பண்ணல. அவங்க 2 பேரையும் தான் வளர்த்து வைத்திருக்கிறார்கள், வேற எதையும் இந்தியாவில் வளர்க்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, இங்க அவங்கள பார்த்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை கட்டி பயந்து கொண்டு நிற்கிறார். ஆனா அங்க இவர் யார பார்த்து பயப்படுறாரோ அதே மோடி அமெரிக்கால இருக்கக்கூடியவர்களை பார்த்து பயந்து கொட்டிக் கொண்டு இல்ல நாங்க வெளிநாட்டுல இருந்தா வாங்குவோம் அப்படின்னு கேஸ் வெளிநாட்டுல இருந்து வாங்கி இன்னைக்கு போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கியூல பணத்துக்காக கியூல நின்னோம். பண மதிப்பிழப்புன்னு சொல்லி பேங்க் வாசல்ல நின்னோம். கோவிட் நேரத்துல வாசல்ல கேஸ் சிலிண்டருக்கு வாங்கறதுக்கு நிக்கணுமா என்னன்னு தெரியாத ஒரு நிலையிலே இருக்கிறோம். அதனால ஓட்டு கேட்க வரும் பொழுது முதல்ல அதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டு கேட்க வாங்க அப்படின்னு அவங்களை திருப்பி அனுப்புங்க. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எதையும் செய்யாத ஒரு ஆட்சி ஒன்றி மறந்தாச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் சரியில்லை, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பிஜேபி வாட்ஸ்அப்ல தனக்கு நினைக்கிற பொய்யெல்லாம் வாட்ஸ்அப்ல செய்தியா போட்டு விடுவாங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு. அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொய்ய பரப்பணும்னு நினைக்கிறாங்க, இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. இன்னும் அதிக பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது நினைக்கிறது தப்பு இல்லை. அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய, யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு சட்டப்படி தண்டனையை வாங்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனா நம்ம பார்த்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட யூபியில மற்றும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கின் நிலை என்ன? அதிமுக ஆட்சியில 3 லட்சத்துக்கு மேல குற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய சராசரி 65%, உத்தரப்பிரதேசத்துல 58%, தமிழ்நாட்டில் 23%. இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனா 65% பற்றி அக்கறை இல்லாமல் கொண்டிருக்க இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு நம்ம பார்த்து எந்த குற்றமும் சொல்லக்கூடிய யோகிதை இல்லை, அருகதை இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நம்ம வரி கட்டணும்னா 100 ரூபாய் வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி கொடுக்கறது 29 ரூபாய். யூபியில வரி கட்டினாங்கன்னா 100 ரூபாய் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது 333 ரூபாய். பீகார்ல வரி கட்டினாங்கன்னா 922 ரூபாய். மத்திய பிரதேசத்துல 100 ரூபாய் வரி கட்டினா 279 ரூபாய். இதுதான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓரவஞ்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேர்தல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக
வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வாக்குறுதி கொடுத்தா அது அத்தனையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள், இங்கே மட்டும் மகளிர் உரிமை தொகை 61,320 மகளிருக்கு இந்த பகுதியில, இந்த தொகுதியில மட்டுமே உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. காலை உணவு திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் இந்த பகுதியிலே மட்டும் பயன்பெறக்கூடியவர்களாக ஆட்சி வந்தவுடனே அது 8வது வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்பட்டு வழங்கப்படும். பணப்பாக்கத்துல சிப்காட் தொழில்பேட்டை தொழிற்சாலை அமைக்கப்பட்டு அதுல 85 நகராட்சியாக அது தரம் உயர்த்தப்பட்டது. 1 கோடி செலவுல கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தில் உள்ள கங்காதரநல்லூர் ஏரி, மங்களம் பெரிய ஏரி, பன்னியூர் ஏரி, சமத்துவானத்தம் ஏரி ஆகிய 4 ஏரிகள் உள்ள பகுதிகளில் பக்தர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தி தரப்படும். நெல்ல பாதுகாக்கிறதுக்காக சைலோ ஸ்டோரேஜ் முறையில தானிய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும். ஷோலிங்கர் நகரில் புதிய புறவழி சாலை அமைக்கப்படும். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களோட நீண்ட நாள் கோரிக்கை கால்நடை மருத்துவமனை, 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை வேணும்னு கேட்பீங்க. அது நம்முடைய ஆட்சி வந்தவுடன் உருவாக்கி தரப்படும். இப்படி உங்களுக்கான ஆட்சியை நடத்திய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரால் வரக்கூடிய ஆட்சியிலே மக்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதியிலே, சோளிங்கர் தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் முனிரத்னம் அவர்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூட்டணியின் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.